ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கிய மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் இட்ஸ் க்ளோசிங் ஸ்டேஜ், முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் 25 லீக் மேட்ச் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே செமிஸ் ஃபைனல்ஸ் அவள் தான் ஏற கட்டிட்டோம் ஐபிஎல்ல. ஸோ என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கான வீடியோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் செட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் என்ன கொடுமைனா, பஞ்சாப் வந்து சேப்பாக்கில் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. 2010 இருக்கட்டும், 2012 இருக்கட்டும், அண்ட் 2023 இந்த 3 அக்கேஷனுமே சேப்பாக்கில் பஞ்சாப் சென்னை தோக்கச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் டீம் வின் பை அவே டீம் பஞ்சாபுக்கும் ரெக்கார்ட் இருக்கும். ஸோ பஞ்சாபை குறைச்சி இடப்பட முடியாது. தான் எனக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட குவிஸ் கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்கே சார்னு ஒரே ஒரு மேட்ச்சில் ஷேகர் தவான் கேப்டன்சி பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச்லாம் ஜெயப்பா அந்த இயர்னு கேட்டோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2015 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சொன்னது பார்த்தீங்கன்னா அஸ்வத் குருமூர்த்தின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ், அவர் வந்து சொன்ன கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஒரே ஒரு சூப்பர் ஓவர் தான் ஆடிருக்காங்க. அதுவும் 2010 நடந்தது. பட் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, பஞ்சாப் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த சூப்பர் ஓவரில் சிஎஸ்கேக்கு சூப்பர் ஓவரில் யார் 2 பேர் பேட்டிங் ஆனாங்க, அதுதான் இன்னைக்கான குவிஸ் கொஸ்டினான கேள்வி. உங்களோட ஆன்சர் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்லுவேன். அந்த 2 பேட்ஸ்மேன் சூப்பர் ஆடினது சிஎஸ்கே கேண்டது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, சேப்பாக் அஸ் ஆல்வேஸ் டாமினன்ட் ஃபோர்ஸ் ஃபார் சிஎஸ்கேன்னு சொன்னோம். பிகாஸ் ஹோம் கிரவுண்டில் மெஜாரிட்டி ஆஃப் மேட்ச் ஜெயிக்கிறோம். நம்ம என்ன ஒரே ஒரு மேட்ச் ஸ்லிப் ஆகி போச்சு, பட் அதெல்லாம் விட்டுருங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு தம்பிங் வின் மகா பொட்டலும் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சை எதிர்பார்க்கலாமா, இல்லை பஞ்சாப் லாரின்னு சொல்லிட்டு பாட்டா விக்கெட் கொடுத்துருவாங்களான்னு தெரியல. பாட்டா விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது பவுலர்ஸ்க்கு சப்போர்ட், அதாவது பழைய சேப்பாக் ஸ்பின் பிச் மாதிரி இல்லைனாலும் ஒரு ஸ்லோ பவுன்ஸ் பிச் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பாட்டா பிச்லாம் கொடுத்தா பஞ்சாப் நம்ப முடியாது, ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் சிஎஸ்கே கிட்டேருந்தே போவோமே. எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீமை பொட்டலம் பண்ணிட்டு செம்ம கான்ஃபிடன்ஸில் வராங்க. செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பட் என்னன்னா, ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பின்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை சொல்லலாம். பட் சிஎஸ்கே ஆன் சாங்கில் இருக்காங்க. பேட்டிங் ஒரு மாதிரி இருந்தாலும் பவுலிங் சூப்பராக இருக்குது. எல்லாருமே சிப்பின் பண்ணாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்தே போவோமே. கேப்டன் மார்வலஸ், ஃபென்டாஸ்டிக், எவ்வளோ வேணால் சொல்லலாம். ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப், ஃபார்ம் ஆஃப் த சீசன் சொல்லுவோம். பட் அன்லக்கி, வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் அவரால் செலக்ட் ஆக முடியல. ஸோ அதை விட்டுருங்க. பட் சிஎஸ்கே சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பர்சனலி ஃபியூச்சரில் இருப்பார். செம்ம நாக்குங்க. 98 செஞ்சுரி போடலனாலும் சூப்பராக ஆடுறாரு. கான்ஃபிடன்ஸோடு ஆடுறாரு. அது ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கு. பட் அந்த அதர் சைடு ரச்சின் ஓப்பனிங் வரல. ரஹானே தான் ஆடுறாரு. ரொம்ப சொதப்புறாரு. பழைய ரஹானே டச் இல்லை. ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணனாலும் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. பட் ஒரு 40-50 அடிச்சா தான் ரஹானேக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும், டீமுக்கும் வரும். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மொயின் அலி ஓப்பனிங் இறக்க போகிறாங்களா, இல்லை ரஹானே ஆட போகிறான்னு தெரியல. பட் துத்து செம்ம ஃபார்மில் இருக்காரு. மிடில் ஆர்டர் பக்கம் போனோன்னா ஃபைனலி நம்ம மொட்டை மாம்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டார். டேரல் மிச்சல் 14 கோடிக்கு 50 நல்ல 50 சூப்பராக சொல்லுவோம். அதுவும் 5 கேட்ச் மேக்னெட் மாதிரி இருந்தார். எங்கே போனாலும் பால் அவர் கையை நோக்கி போச்சு அந்த மேட்ச். ஸோ டேரல் மிச்சல் ஃபார்ம் குச்சான்னு சொல்லுவான். டூபே யாருச்சாமி பற்றி சொல்லவே வேணாம். போட்டாலே அடி தான். யார் போட்டாலும் அடி. ஸ்பின்னர் இல்லைனாலும் நான் ஃபாஸ்ட் பவுலிங்லையும் அடிப்பேன்டா, போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கார். சமீர் இஸ் வீக். பேட்டிங் வரல, கொடுக்கல, 2 எடுத்துக்கலாம். அவர் கொடுத்தா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டேரல் மிச்சல் அண்ட் சிவம் டூபே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. எஸ்பெஷலி டூபே. மிச்சல் அவுட் ஆனாலும் ஆகலாம் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக. பட் டூபே அடிச்சு கொடுப்பான்னு நம்புறேன். மொயின் அலி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரஹானே இதுக்கு மேலேயும் வேலைக்கு ஆகாது. ஓப்பனிங் இருக்குன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் மூவாக இருக்கும் நிறைய டீம்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு மொயின் அலியே ஓப்பனிங்கே அனுப்பலாம். பட்டாபாகியம் பாட்டிலேயும் நினச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை மிடில் ஆர்டரில் தான் வேணும்னா, ஆனால் பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க மிடில் ஆர்டரில். ரொம்ப கவலையாக இருக்குது. பவுலிங்கும் ருத்ராஜ் அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மொயின் அலியே இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல பேட்டிலாக இருக்கும். ஃபினிஷர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம தளபதி அண்ட் தலை ஜட்டு அண்ட் தோனி. பார்த்தீங்கன்னா வந்தாலே 6-4 தான் தலை. கடிச்ச 4 பால்லையும் அவர் பவுண்டரி அடிக்கிறார். அவர் வேலையை பண்ணிடுறாரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் சொல்லவே வேணாம். ஜடேஜா பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக அந்த அளவுக்கு ரெக்கார்ட் இல்லைனாலும் மேபி அவர் அர்ஷதீப் ரபாடாவெல்லாம் டெத்தில் வந்தால் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மேபி ஜடேஜா கிட்டேருந்து ஒரு 20-30 எதிர்பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக சொல்கிறேன், நிறைய விக்கெட்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ லாஸ்ட்டாக எல்எஸ்டி எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு 2-3 விக்கெட்லாம் போக வாய்ப்பு இல்லை. பஞ்சாப்ல இருக்கிட்ட கன்ஃபார்ம் சரக்கு இருக்குது. 2-3 விக்கெட் மேலேயே விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பவுலிங் சைட் போவோம். ஜடேஜாக்கு என்னாச்சுன்னு தெரியல. பழைய ஜடேஜா இல்லைன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்துட்டார். டியூ இருந்தாலுமே சூப்பர் ஸ்பெல்லு போட்டார். 4 overs 22 விக்கெட்டு செம்மையாக போச்சு. ஸோ அந்த மாதிரி ஜடேஜா போட்டால் கன்ஃபார்ம் பஞ்சாபுக்கு ட்ரபுள் இருக்குது. எஸ்பெஷலி அவங்க கிட்டர்ஸ் இருந்தாலுமே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்கு தான். ஸோ ஜடேஜா பவுலிங் பிபிகேஸ் மிடில் ஆர்டர் சூப்பராக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, முஸ்தாபிசுர் ரஹ்மான் அவரோட லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு கிளம்பிட்டார். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் மேட்ச் வந்து அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் தான் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ முஸ்தாபிசுர் ரஹ்மான் இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே கிளீசன் வரமாட்டார். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தீக்ஷனாக தான் நம்ம ஆளுங்க ஆட வைப்பாங்க. பிகாஸ் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பின் வீக்னஸ் கொஞ்சம்
அட்வான்டேஜில் இருக்குது. அவங்க டீமில் நிறைய பேருக்கு ஸ்பின் ஆட மாட்டாங்க. கேகேஆர் மேட்ச்லேயே பார்த்தீங்க வருண் அடிச்ச அளவுக்கு நிறைய நடிக்க முடியல. ஸோ தீக்ஷ்னா கன்ஃபார்ம் ஆடுவார். சாண்டனர் ஆஸ் யூஷுவல் பெஞ்ச் தான். என்ன சொல்கிறது, இந்தியன் பவுலர்ஸ் அங்கே போனீங்கன்னா என்னன்னு தெரியல, 3 பேரும் சூப்பராக போட்டாங்க. எஸ்ஆர்எச் செலக்ஷன், அதுவும் லார்ட் துஷார், லார்ட் தக்கூர் 2 பேருமே. இனிமேல் லார்ட் தக்கூர் லார்ட் துஷார் தான். என்னமா போட்டாங்க. அபிஷேக் சர்மா விக்கெட்டு, டிராவிஸ் ஹெட் விக்கெட்டு, கீ இம்பாக்ட் பிளேயர்னா துஷார் தான். செம்மையாக போட்டார். அந்த லைன் லென்த் போட்டால் போதுங்க, 40 ரன் பிரச்சனை இல்லை. அந்த 3 விக்கெட் தான் மெயின். எடுக்கிறாரா சூப்பர் துஷார். தக்கூர் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வராரு, எதுக்குன்னு கலாய்ச்சிருந்தோம். பட் அவர் சூப்பராக 4 ஓவரில் 27 தான் கொடுத்தாரு. தீபக் சேர் ஒரு 3 ஓவர் நல்லா போட்டார். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸோட பஞ்சாப் போனால் சூப்பராக இருக்கும். தீபக் சேர் கிட்ட பஞ்சாப் பேட்ஸ்மேன் மாட்டிப்பாங்க. பட் தக்கூர் இல்லை துஷார் யாராவது உடிச்சிருவாங்க. ஸோ நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, இவ்வளோ நாள் சூப்பராக இல்லைன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இனிமேல் அவைலபிள் கிடையாது. எஸ், அவர் நேஷனல் டியூட்டிக்கு போகிறார். பங்களாதேஷ் ஜிம்பாப்வே T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கே டீமை ரெப்ரசென்ட் பண்ண போவார். ஸோ பாய் முஸ்தபிசுர் ரஹ்மான், ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் சர்வீஸ் சூப்பராக போட்டார் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ மதீஷா பத்ரானா 17வது ஓவர் இன்ஜுரின்னு போனார். அவருக்கு இன்னும் நியூஸ்ன்னு தெரியல, ஃபிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃபிட் இல்லைனா ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே ஒரு கை உடஞ்ச மாதிரி டெத் போலிங்கில் பத்திரான் அவன் நம்பி தான் டெத் போலிங் இருக்குது. தக்கூரோ தேஷ்பாண்டேவும் காப்பாற்ற மாட்டாங்க, பத்திரானா தான் காப்பாற்றுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்திரானா இன்ஜுரி ஸ்டேட்டஸ் எப்படின்னு. ஸோ சிஎஸ்கேவோட பிரிட்டிவ் யார் கோயிங் வித் சேம் டீம் தான். ருத்து சொல்ல போகிறான்னு இல்லை முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக கன்ஃபார்ம் மகேஷ் தீக்ஷ்ணா வருவார். ஏன்னா முஸ்தபிசுர் கிளம்புறான்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ருத்துராஜ் கேக்வாட், ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் டுபே, மொயின் அலி, சமீர் ரிஷி, MS தோனி, ஜடேஜா, தீபக் சர், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா. அது சமீர் ரிஸ்வியா, ஷர்துல் தாக்கரான் வந்து பிச்சை பொறுத்து ஆட வைப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம். இம்பாக்ட் பிளேயராக கன்ஃபார்ம் தீக்ஷ்ணா தான் இருக்குவாங்க. பிகாஸ் முஸ்தபிசுர் ஊருக்கு கிளம்பிட்டாரு. பட் எனிவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ப்ராப்ளம் பிளேயிங்லாம் இருக்கும். ஸோ இப்போ பஞ்சாப் பக்கம் ஸோ பஞ்சாப் பக்கம் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி பிரேக்கர்ஸ், ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் கிட்ட வந்து தோற்ற டீமு இந்த கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து தோப்போன்றீங்க. அதுக்கு ஒரு ஓவர் முன்னாடியே மேட்ச் முடிக்கணும்னு வேறு லெவல் டாமினன்ஸ் பண்ணி வேறு லெவல் கான்ஃபிடன்ஸோடு வராங்க. அதுக்கு காரணம் அதோட கேப்டன்லாம் சொல்ல மாட்டேன், டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். பட் கேப்டன் நல்லா பண்ணுறாரோ இல்லையோ டீம் வேலைக்கு அதுவும் சாம் கரன் தான் பேட்டிங்னா கேப்டன்சி பண்ணி ஜெயிக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது பஞ்சாபில் கேப்டனா. இந்த வருஷம் தான் சொதப்பிட்டாரு. என்னன்னா அவர் ஓப்பனிங் வராது, இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அந்த மேட்ச். பேட்ஸ்டோ அப்சின் போட்டு சாத்திட்டாங்க. ஸோ சாம் கரன் சேப்பாக் நம்ம சுட்டி திரும்பி வராரு. சேப்பாக் பிச்சில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் கன்ஃபார்ம் அடி வாங்குவார். ஒரு 50-40 கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவர் வந்து இப்போ விக்கெட் காலமில் இருக்கிறதுல ரன் நிறைய கொடுக்குறாரு. பேட்டிங் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணார், பட் ஃபெயிலியர் தான் சொல்வேன். ஷிகார் தவான் திரும்பி வரா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கல தவான் திரும்பி வராருன்னு. ஸோ மோஸ்ட்லி சாம் கரன் தான் கேப்டனாக இருப்பார். பட் ஷிகார் தவான் திரும்பி வந்தால் ஒரு மான்ஸ்டருங்க. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு செம்ம ரெக்கார்ட் இருக்குது. எல்லா வருஷமும் ஒரு 50 போட்டு போவார். ஈவன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஷிகார் தவான் சிஎஸ்கே ஒரு லவ்லி அஃபேர். அத்தர்வா டேடே ஆட மாட்டார். பேட்ஸ்டோ இவ்வளோ நாள் பேட்லேயே படல, கலாய்ச்சிட்டு இருந்தோம். கடைசியாக ஃபார்முக்கு வந்துட்டார். அதுவும் கட செஞ்சுரி அடிச்சுட்டு வராரு. ஸோ அவர் செம்ம கான்ஃபிடன்ஸில் இருப்பார். ஸோ தீபக் சேர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே வர்சஸ் ஷிகார் தவான் அது ஜானி பேஸ்டோ செம்ம இதுவாக இருக்கும். ஏன்னா பிரப்சிம்ரனும் ஓப்பனிங்கில் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா குவிக் ஃபயர் 20-30 கொடுத்துருந்தார். இவ்வளோ நாள் 50 போடுறதில்லை. பட் அந்த அதுவும் பூட்டு உடச்சி நானும் ஆடுவேன்ப்பா, நானும் அடிச்சு ஆடுவேன், அவரும் ஒரு 50 போட்டார். அந்த கேகேஆர் மேட்ச்சுக்கு அப்புறம் பஞ்சாப் லிட்டரலி ஒரு டேஞ்சர் சைடாக தெரியுறாங்க, உண்மையிலே சொல்லணும். ஸோ பிரப்சிம்ரன் பேஸ்டோக்கு மாட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு இல்லைனாலும் ஒரு 60-70 கன்ஃபார்ம் இவங்க பவர் பிளே அடிப்பாங்க. அதுக்கு தீபக் சேர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே தீக்ஷ்ணா விக்கெட் எடுத்தே ஆகணும். ஜித்தேஷ் ஃபார்ம்லேயே இல்லை, அது ஒரு வெரியிங் கன்சர்ன். பட் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார்னா இன்னும் சூப்பராக ஆடுவாங்க பஞ்சாப். ஸோ ஹெவி ரிலையன்ஸ் ஆன் பிரப்சிம்ரன் அண்ட் பேஸ்டோ சொல்லி ஆகணும். தவான் இல்லாதனால சிக்கந்தர் ராசாவும் கேள்விப்பட்டேன் ஜிம்பாப்வே கிளம்பிட்டார் நேஷனல் டியூட்டிக்காக அந்த பங்களாதேஷ் ஜிம்பாப்வே சீசனில். ஸோ அவரும் நாட் அவைலபிள். ரைலி ரூசோவ் திருப்பி ஆடுவாங்களா இல்லை லியாம் லிவிங்ஸ்டன் சேப்பாக்கு ஸ்பின் பிச்சு அவர் ஃபிட் ஆகிட்டானா ஆட வைப்பாங்களான்னு தெரியல. நான் லிவிங்ஸ்டன் ஃபிட்டாக இருந்தால் லிவிங்ஸ்டன் தான் ஆட வைப்பேன். லாஸ்ட் இயர் ஒரு செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிங்க. லாஸ்ட் டைம் பஞ்சாப் ஜெயிச்சாங்க, அதுக்கு சிக்கந்தர் ராசா ஒரு மெயின் காரணம். ஸோ அவர் இல்லை. பட் லிவிங்ஸ்டன் செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ண நம்பர் அந்த சேப்பாக் பிச்சில். சஷாங்க் அண்ட் அசுதோஷ், ஐயோ இவங்களை பற்றி இன்னுமே சொல்ல முடியாதுங்க. செம்ம தூணாக இருக்காங்க பஞ்சாபுக்கு. பால் சஷாங்க் அதுவும் எஸ்பெஷலி மேலே வந்து ஆடினா இருப்பாருங்க. கொல்கத்தாவோட பேய் அடி கிட்டத்தட்ட 8-9 6 அடிச்சார் அவர் மட்டுமே. செம்ம 50 அடிச்சார். ஸோ அவர் செம்ம கான்ஃபிடன்ஸில் இருக்கார். அசுதோஷ் சர்மா எனக்கு பால் நானும் அடிப்பேன் அப்படின்னு அவர் அடிக்கிறாரு. ஆனால் பஞ்சாப் கவலை என்ன தெரியுமா, அந்த 5 விக்கெட் போனாலுமே இவங்க 2 பேர் அடிப்பாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. பட் இந்த டாப் 5 கான்ட்ரிபியூட் பண்ணி யோசிச்சு பாருங்க. அந்த டாப் 5 ஒரு 150 அடிக்குது. இவங்க 2 பேர் இன்னும் 3-4 ஓவர் ஆனால் அவள் தான் 250-230 வர அளவுக்கு பேட்டிங் இருக்குது பஞ்சாப் கிட்ட. ஸோ சிஎஸ்கே பவுலர்ஸ் மாட்டிப்பாங்க. டெத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஸ்பின் பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஃப்ரெண்ட்லி ஸ்பின் பிச் கொடுத்தா மேபி ராவல் சேர் இஸ் குவைட் டெட்லி கஸ்டமர். அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா போடுவார். ருத்துராஜ் கேக்வாட் சிவம் டூபேக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஹர்ப்ரீத் பார் ராவல் சார் 2 பேரையும் ஆட வச்சா யாராவது ஒருத்தராவது மாட்டிப்பாங்க சிவம் டூபே கிட்ட. பட் நிறைய டீம் பயப்படுறாங்க. இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹர்ப்ரீத் பார் இப்போ மோர் ஆஃப் எக்கனாமிக்கல் பவுலர் ஆகிட்டார். ராவல் சார் இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு 4 மேட்ச் கட்சி. ஸோ ஸ்பின் ஓகே எடுபடுமான்னு தெரியல. பட் விக்கெட் எடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பேஸ் போலிங் ஒரு செம்ம வீக்னஸ் பஞ்சாபுக்கு. ரபாடாவும் அடி வாங்குறாரு. அர்ஷதீப் சிங் அடி வாங்கலனாலுமே விக்கெட் எடுக்க மாட்டார். ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார். அர்ஷல் பட்டேல் 10 per எக்கானமி வச்சனால அவர் தான் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ டெத் போலிங் இஸ் வரிங்
பேட்டிங் கன்சர்ன் ஃபார் பஞ்சாப். பட் சேப்பாக் பிச்சு ஹர்ஷல் பட்டேலுக்கு ஆப்டான பிச்சு நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஹர்ஷல் பட்டேல் மைட் பி த கீ பவுலர் டுமாரோ மேட்ச்சில். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் அந்தளவுக்கு நல்லா ஆட மாட்டாங்க ஸ்லோ பால்ஸ். ஸோ ஹர்ஷல் பட்டேல் நல்லா ஒரு 2-3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரபாடா அஷ்தீப் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸ்விங்கான அஷ்தீப் ஒரு டெட்லி கஸ்டமர் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே பஞ்சாப் டீமோட ஸ்குவாடு. ஸோ என்னோட ப்ரிபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ ஓப்பனிங். விக்கெட் கீப்பர் வந்து இது ஜிதேஷ் சர்மா, நம்ம சாம் கரன். அது ரைலி ரூசோ ஃபிட்டு, லிவிங்ஸ்டன் ஃபிட்டுனா லிவிங்ஸ்டன் தான் ஆடுவார். இல்லையா வேறு வழி இல்லாமல் ரூசோ தான் ஆடுவாங்க. சாம் கரன் கேப்டன், சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, ககிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சேர். ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் போட்டால் கன்ஃபார்ம் அஷ்தீப் சிங் வருவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் எதிர் ஆஃப் அத்தர்வா டேடே ஹர்ப்ரீத் பட்டே வருவார். இது எல்லாமே நான் ஷிகார் தவான் ஃபிட் இல்லைனால இந்த ஸ்குவாடு. ஷிகார் தவான் ஃபிட் ஆகிட்டானா ஓப்பனாக ராகுல் சேர் அப்போனா யாருக்கு போல வருவான்னு தெரியல. அது ஒரு மாட்டிப்பாங்க பஞ்சாப். ஸோ எனிவேஸ் பஞ்சாபை நீங்கள் குறைச்சி இட போடாதீங்க. லாஸ்ட் இயர் இதே சேப்பாக்கில் சென்னையை தோக்கடிச்சாங்க. அது ஒரு 200+ ஸ்கோரு செம்ம பாட்டா வைக்கிட்டு அதே மாதிரி கொடுத்தா சென்னை மாட்டிப்பாங்க. இல்லைனா ஸ்பின் பிச் கொடுத்தா பஞ்சாப் மாட்டிப்பாங்க. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் CSK 60 பஞ்சாப் 40. உங்களோட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோம் அட்வான்டேஜ்னால CSK ஜெயிக்கும்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் பற்றி நிறைய பேச்சு வரும் மக்களே. ஸோ அதை பற்றியும் நம்ம சேனலில் கண்டென்ட் வரும். எல்லா டீம் ஒவ்வொரு டீமாக ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்குவாட். அதை பற்றி சீக்கிரம் ரிவ்யூ போடுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை செஞ்சு சேனல்